ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மறு ஜென்மம், அதற்கு ஒரு வேத வசனம். தீத்துவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். நாம் செய்த நீதியின் கிரியையின் மித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதினாலும் நம்மை ரட்சித்தார். நாம் செய்த நீதியின் மித்தம் நம்மை ரட்சியாமல் அவருடைய இரக்கத்தின்படி, யாருடைய இரக்கத்தின்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா, பிதா நம் மீது வைத்த அன்பின் மித்தமாக குமாரனை அனுப்புகிறார். அவருடைய இரக்கத்தின்படி தேவன் பாருங்க, குமாரனாகிய இயேசு நம் மீது வைத்த அன்பின் மித்தமாக அவர் நம்மை ரட்சித்திருக்கிறாராம். நம்முடைய நீதியின் மித்தம் கிடையாதுன்னு இங்க வேத வசனத்துல அழகா எழுதப்பட்டாச்சு. இன்னைக்கு எல்லாரும் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, நான் நல்லது பண்ணதுனால்தான் ஏதோ கடவுள் என்னுடைய பொழப்ப நடத்திக்கிட்டு இருக்காரு, நான் ஏதோ ரொம்ப பர்ஃபெக்டா நடந்ததுனாலதான் அப்படின்னு பேசிக்கிறாங்க. நான்லாம் எந்த தப்பும் பண்ணல, அதனால கடவுள் என்னெல்லாம் விட்டுற மாட்டார். நம்ம தப்பு பண்ணணுமோ பண்ணலையோங்க, ஆண்டவர் சொல்ற வார்த்தையை முதல்ல நம்ம கவனிக்கணும். என்ன சொல்றாரு பாருங்க, நாம் செய்த நீதியின் மித்தம், நம்ம செய்யற நீதியின் மித்தம், அதாவது 4 பேருக்கு ஒரு 5 கிலோ அரிசி வாங்கி கொடுத்துருக்கேன், 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கேன், துணிமணி வாங்கி கொடுத்தேன், அதனால உனக்கு ரட்சிப்பு வரல அப்படின்னு சொல்லிதான் இந்த வேத வசனத்துடைய அர்த்தமா இருக்கு. என்னுடைய இரக்கத்தின்படி நான் இறக்கப்பட்டிருக்கேன் உன் மேல, நான் உன் மேல அன்பு வச்சிருக்கேன், அதனாலதான் நான் உன்னை ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு ஆண்டவர் சொல்றார். அது மட்டும் இல்ல, பரிசுத்த ஆவியானவர் பாருங்க, அவருடைய வல்லமையின்படி நம்மள புதிதாக்கி இருக்கிறாரா. மறு ஜென்மம் முழுக்கினாலும், மறு ஜென்மம் முழுக்குன்னா என்ன தெரியுங்களா? மறு ஜென்மமே ஒரு முழுக்கு ஞானஸ்தானம் நாம் எடுக்கும் பொழுது நடைபெறுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. நீங்க ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு தெரியாம சில பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க தெரியுங்களா? ஏதோ பாஸ்டர் சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக ஞானஸ்தானம் போய் தண்ணியில மூழ்கி ஏந்திரிச்சு வந்துட்டா கிடையாதுங்க. நீங்க விருப்பப்பட்டு தான் எடுக்கிறீங்க, ஆனாலும் அது என்ன நடக்குதுன்னு தெரியாம நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த இடத்துல மறு ஜென்மமே கிடைக்குதாம். மறு ஜென்மம்னா என்ன தெரியுங்களா? ஒருத்தர் செத்து பொழைக்கிறது தான் மறு ஜென்மம். ஆனா நீங்க எதுக்கு சாகுறீங்கன்னா, பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி தேவன் உங்களை, ஆண்டவர் பாருங்க, ஒரு புதிய வாழ்க்கை தருவதற்காக அந்த ஞானஸ்தானத்தை எடுக்க சொல்றார். ஞானஸ்தானம் என்பது பாருங்க, ஒரு வாழ்க்கையே மாற்றக்கூடிய வல்லமை உடையதாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க, நம்ம கூர்ந்து கவனித்து பார்த்தா நிறைய அர்த்தம் இருக்கும். ஆனா அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தினுடைய ஸ்லாக்கியத்தை நமக்கு ஆண்டவர் பாருங்க நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய வல்லமையினால நம்ம புதிதாக்கப்பட்டிருக்கிறோமா. மறு ஜென்மம் அப்படின்னா வாழ்க்கையே புதிதாக தொடங்கப்படுகிறது. யாராவது உங்ககிட்ட உங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாக்கா, இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட்ல இப்பதான் தொடங்குதுன்னு சொல்லுங்க. ஆண்டவருக்குள்ள நீங்க வந்துட்டீங்களா? ஆண்டவருடைய ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டீங்களா? நிச்சயமாக உங்க வாழ்க்கை மறுரூபமாக்கப்படுகிறது, அங்க புதிதாக்கப்படுகிறது என்று வருகிறது. புதிதாக்கப்படுகிறது அப்படின்னா, இப்ப நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சின்ன பிள்ளையா இருந்து நான் வளர்றேன், சின்ன பிள்ளையா இருந்து நான் பிறந்து நான் வளர்ந்து அப்படி அர்த்தம் கிடையாது. மனிதன் பாருங்க, அப்படிதான் இங்க ஒருத்தர் கேட்கிறாரு. என்ன சொல்றாரு? நான் மறுபடியும் தாயின் கருவில நான் உள்ள போயிட்டு மறுபடியும் நான் எப்படி பிறக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ மறுபடியுமாக நீ தாயின் கர்ப்பத்தின் வழியாக நீ போய் பிறந்து அப்படி கிடையாது. நீ புதிதாக்கப்படுற மறுஜென்மம் மறுபிறப்பு அப்படின்னா, மறுபடியும் ஒரு மனிதன் ஆவிக்குரிய விதத்துல பிறக்கிறான், அதுதான் மறுஜென்மம். ஆவிக்குரிய விதத்துல மேலோட்டமாக பிறந்துட்டோம், தாயின் வயித்துல பாருங்க ஒரே ஒரு முறை தான் பிறக்க முடியும். ஆனா ஆவிக்குரிய விதத்துல 2வது ஒரு வாழ்க்கை நம்ம கொடுத்திருக்கிறார். என்ன வாழ்க்கை அப்படின்னா, முதல்ல ஆவியில நம்ம செத்து போய் கடந்த ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு ஃபெல்லோஷிப், அதாவது ஒரு உறவு கட்டாயிருந்தது. ஆதாம் செஞ்ச பாவத்தின் மித்தமாக மனுஷனும் கடவுளும் பாருங்க, இன்னைக்கு கடவுள் யாருன்னே தெரியாம போனதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஆவியினுடைய உறவு கட்டாயிடுச்சு. ஆனா மறுபடியுமாக தேவன் மறு ஜென்மத்தை நமக்கு கொடுக்கிறார். அந்த ஆவியின் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்கிறோம். தேவனுடைய ஆவியும் நம்முடைய ஆவியும் இணையும் பொழுதுதான் நமக்கு ஒரு மறு ஜென்ம வாழ்க்கையே கிடைக்குது. மறு ஜென்ம வாழ்க்கை கிடைக்கும் போது என்ன நடக்கும்? அந்த இடத்துல ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். நிறைய பேருக்கு தெரியும், ஒரு இடத்துல ஹாஸ்பிட்டல்ல நிறைய சாட்சிகள் சொல்லியிருக்காங்க. அதாவது ஹாஸ்பிட்டல்ல உயிர் போய் திரும்பி வந்ததெல்லாம் சொல்லியிருக்காங்க சாட்சியா. அந்த உயிர் போய் திரும்பி வரும்பொழுது பாருங்க, ஒரு வலி வருமா அந்த பாடியில. அந்த உயிர் உள்ள ஃபிட் ஆகும் போது வரும்பொழுது, வானத்துல இருந்து பாருங்க மறுபடியும் அந்த உயிர் உள்ள வரும்பொழுது ஒரு பெரிய வலி அவங்களுக்குள்ள இருக்கும். அந்த வலி அந்த உயிர் வந்தவொன்னே அவங்களுக்கு தெரியும், அந்த ஆத்துமா வெளியே போயிட்டு வெளியே வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி என்கிட்ட சொன்னாங்க. அப்போ அந்த இடத்துல பாருங்க, ஒரு மறு ஜென்மம் அப்படின்னாவே ஒரு உயிர்
உயிர் போய் உயிர் வர மாதிரி இருக்கும். ஆனா நிச்சயமாக அந்த உயிர் வந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் நீங்க 100 வருஷம் வாழ முடியும். தேவன் அப்படியாக தான் நமக்கு பாருங்க, நமக்கு வாழ்க்கையே புதிதாக்கி தராராம். அது நம்முடைய கிரியினால கிடையாதுங்க. நம்மளுடைய செயல், நம்ம நல்லவங்க, நம்ம 4 பேருக்கு நல்லது செய்றோன்றதுனால இல்லையாம். அவருடைய இரக்கத்தின்படி முதல்ல நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். அவருடைய இரக்கத்தினால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்துல உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கோம். அத முதல்ல நினைக்கும்போது யார்கிட்டயும் எந்த பெருமையும் வந்துராது. அத நினைச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நம்ம ஜெபிக்கணும். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிறோம் சுவாமி. மறு ஜென்மம் முழுக்கு அப்படின்னா, நாங்க ஆண்டவரே ஏதோ முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். தண்ணீல உள்ள போனோம், வெளிய வந்தோம். பாஸ்டர் ஒரு பேர் வச்சுட்டாங்க அப்படின்னு நாங்க வாழாம, எங்களுக்கு ஒரு மறு வாழ்க்கைய குடுத்திருக்கீங்க. அதாவது ஒரு புதிய வாழ்க்கைய குடுத்திருக்கீங்க. இந்த வாழ்க்கைய தேவனுக்குன்னு நாங்க வாழணும். எங்களுடைய நோக்கங்கள், எங்களுடைய திட்டங்கள், எங்களுடைய செயல்கள் எல்லாம் ஆண்டவர நோக்கி இருக்கணும்னு சொல்லி, ஆண்டவரே நாங்கள் உம்முடைய கரத்துல எங்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.